அமெரிக்கா ஈரான் அணுவாயுத கலந்துரையாடல் தோல்வி எதிரொலியாக மூண்டது இரு நாடுகளுக்கும் போர். ஈரான் மீதான போர் நிபந்தனையின்றி நிறுத்தப்பட வேண்டும், சூழலை கடுமையாக்க முனைகிறது இஸ்ரேல், பிரதமர் குற்றச்சாட்டு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுவாயுத பேச்சுகள் தோல்வியுற்றன. அதன் எதிரொலியாக இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான போரில் கைகோர்த்துள்ளதாக அதிகார தரப்பு தகவல் வெளியிட்டது. தெஹ்ரானின் பல்கலைக்கழக வீதியிலும் ஜொம்ஹௌரியிலும் வாஷிங்டனும் தெல் அவீவும் எரிகணை தாக்குதல் தொடுத்தன. அதனையடுத்து அந்த பகுதியை புகைமூட்டம் சூழ்ந்தது. தெஹ்ரான் வடபகுதியான சையத் கந்தனிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஈரான் முழுவதும் அமெரிக்க யூத படைகள் தாக்குதல்கள் மேற்கொள்வதாக ஊடக வட்டாரம் தகவல் அளித்தது. ஈரான் படையின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் அளித்தார். இஸ்ரேலின் வடபகுதியிலும் ஈரானின் தாக்குதல் வலுக்கிறது. அந்த இஸ்லாமிய குடியரசின் ஏவுகணைகளை முறியடிக்கும் முயற்சியில் சேதங்கள் ஏற்பட்டதாக இஸ்ரேல் தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் குறிப்பிட்டார். ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுவாயுத கலந்துரையாடல் தோல்வியுற்ற நிலையில் தெஹ்ரானின் ஆற்றலை குறைக்க வாஷிங்டன் போரை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனோடு அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் பதற்றம் வலுக்கும் என அஞ்சப்பட்ட நிலையில் மலேசியா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான இரு விமானங்கள் பயணத்தை பாதியில் நிறுத்தின. ஒரு விமானம் கோலாலம்பூருக்கு திரும்பிய நிலையில் மற்றொன்று தமிழ்நாடு சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து கத்தார் தலைநகர் டோஹாவிற்கு சென்று கொண்டிருந்த MH-16 விமானம் பயணத்தை பாதியில் நிறுத்தி மலேசியாவிற்கு திரும்பியது. கோலாலம்பூரிலிருந்து சவுதி அரேபியா ஜெட்டாவிற்கு சென்று கொண்டிருந்த MH-156 விமானம் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. பின்னர் அவை இரண்டும் கோலாலம்பூர் அனைத்துலக வானூர்தி நிலையத்தில் இன்று பாதுகாப்பாக தரை இறங்கின. இடர் மிகுந்த வட்டார பயண பாதை மாற்றல் விதிகள் அடிப்படையில் அந்த திடீர் நடவடிக்கை எடுக்கப்பெற்றதாக மாஸ் விளக்கம் அளித்தது. பாதிக்கப்பட்ட பயணியருக்கு உரிய உதவிகள் நல்க பெற்றதுடன் மாற்று பயண வசதி, தங்கும் வசதி ஆகியவையும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட்டதாக அது மேலும் கூறியது. ஈரான் மீதான போர் நிபந்தனையின்றி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். வாஷிங்டனும் தெஹ்ரானும் அரச தந்திர வழிகளை பின்பற்றி தீர்வை எட்டும் கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பதற்றத்தை அதிகரிக்க இரு நாடுகளும் முற்படக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தினார். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து தொடுக்கும் போர் மேற்காசியாவை அழிவின் விளிம்பில் நிறுத்திவிடும் என அவர் கவலை தெரிவித்தார். நடைபெற்ற கலந்துரையாடலை முறியடிக்க இஸ்ரேல் போரை தொடங்கியுள்ளது. கட்டுக்கு கொண்டு வர முடியாத சிக்கலுக்குள் வேறு நாடுகளையும் அது இழுத்துச் சூழலை கடுமையாக்குவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். ஈரான் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வாழும் மலேசியர் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டும். நிலைமையை அணுக்கமாக கண்காணித்து அந்த வட்டார பங்காளிகளுடன் அண்மைய நிலவரம் குறித்து மலேசியா கேட்டறியும் என டத்துஸ்ரீ அன்வார் இவ்வேளையில் கூறினார். அந்த போர் குறித்து கலக்கத்தை வெளிப்படுத்திய வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் அஃது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்துலக சட்டம், ஜெனீவா தீர்மானம், ஐநா பாதுகாப்பு மன்ற தீர்மானம், ஐநா விதிகள் ஆகியவற்றை அது மீறியுள்ளது. மக்களுக்கு பாதகத்தை போர் விளைவிக்கும் என அமைச்சர் நினைவுறுத்தினார். ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP அதன் சந்தாதாரர்களுக்கு லாப ஈவாக 6.15 விழுக்காட்டை அறிவித்தது. இந்த அறிவிப்பு நாட்டின் ஓய்வூதிய நிதி மேலாண்மை செயல்திறனையும் மலேசிய பொருளாதார நிலைத்தன்மையையும் புலப்படுத்துவதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கருத்துரைத்தார்.
நிச்சயமற்ற சவால் மிகுந்த உலகளாவிய சந்தை சூழலில் இந்த வலுவான செயல்திறன் எட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும் என அவர் கூறினார். இந்த அடைவு நிலை முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் மடானி அரசு நடைமுறைப்படுத்திய பொருளாதார கொள்கைகளின் வலிமையையும் புலப்படுத்துகிறது. இதேபோன்று பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்வதற்கு மடானி அரசு நிலையான கொள்கைகளை தொடர்ந்து செயல்படுத்தும் கடப்பாட்டை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் வாயிலாக மக்கள் நலன் பேணப்படுவது மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் சுயமரியாதையுடனும் வகுத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை டத்தோஸ்ரீ அன்வார் வெளிப்படுத்தினார். முன்னதாக இபிஎஃப் ஊழியர் சேமநிதி வாரியம் அதன் சந்தாதாரர்களுக்கு கடந்த ஆண்டுக்கான லாப ஈவாக 6.15 விழுக்காட்டை அறிவித்தது. வழக்கமான சேமிப்பு திட்டத்துக்கு 6,710 கோடி ரிங்கிட்டும், ஷரியா சேமிப்பு திட்டத்திற்கு 1,250 கோடி ரிங்கிட்டும் லாப ஈவு பதிவு செய்யப்பட்டது. மொத்தமாக 7,960 கோடி மதிப்பில் லாப ஈவு இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக இபிஎஃப் தலைமைச் செயல்முறை அதிகாரி அஹ்மத் ஜுல்கர்னைன் ஆன் தெரிவித்தார். 2024 லாப ஈவு இரு கணக்குகளுக்கும் 6.3 பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் வாயிலாக கடந்த ஆண்டு ஊழியர் சேமநிதி சந்தாதாரர்களுக்கு 7,324 கோடி பகிர்ந்தளிக்கப்பட்டதை அஹ்மத் ஜுல்கர்னைன் ஆன் சுட்டினார். மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவன தளபதியின் கார் புகிட் கயு ஹித்தாமில் சுடப்பட்ட விவகாரம், அது தொடர்பாக ஆடவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நேற்றிரவு புகிட் கயு ஹித்தாமில் 51-58 வயது கொண்ட ஐயத்திற்குரிய இருவரும் போலீசின் பிடியில் சிக்கினர். இம்மாதம் 25ஆம் நாள் 7 கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டவர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. சம்பவம் நடந்த சில நாள்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத நபர்கள் தம்மை பின்தொடர்ந்ததாக ஏகேபிஎஸ்ஸின் தளபதி தகவல் அளித்தார். அதன் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. கடந்த புதன்கிழமை காலை புகிட் கயு ஹித்தாம் முஹாஜிரின் பள்ளிவாசலின் வெளியேறும் வாயிலில் எஸ்ஏசி முகமது நசருடின் செலுத்திய புரோட்டோன் X70 வாகனத்தை நோக்கி இருமுறை சுடப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் தாய்லாந்து நாட்டு பெண்ணும் உள்நாட்டு ஆடவர் 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே நாட்டின் வாயில்களில் பாதுகாப்பு, எல்லை கட்டுப்பாட்டு செயல்முறைகள் ஆகியன வலுப்படுத்தப்படும். அங்கு கடமையாற்றும் அதிகாரிகள், உறுப்பினர் ஆகியோரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த முடிவு எட்டப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதோடு நடப்பில் உள்ள சட்டங்கள், விதிகள் உள்ளிட்ட எல்லை கட்டுப்பாடு குறித்த அனைத்துலக மாநாட்டு தீர்மானமும் மறு ஆய்வு செய்யப்படும். இன்று கடா புகிட் கயு ஹித்தாம் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் பாதுகாப்பு வளாகத்திற்கு வருகை மேற்கொண்ட பின்னர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். 2026 ஆசிரியராக உருவாகுவோம் திட்டத்தில் 600க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். பர்லீஸ் ஆசிரியர் கல்விக் கழகத்தில் 3ஆம் முறையாக இன்று நடைபெற்ற அந்த திட்டத்தில் ஆசிரியர் பயிற்சி கழகம் IPGக்கு விண்ணப்பம் செய்யும் முறை உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டிகள் வழங்கப்பட்டன. பள்ளி படிப்பை முடித்த பலருக்கு ஆசிரியர் பயிற்சிக்கான பாடத்தேர்வுகளை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. இவ்வாண்டு ஆசிரியராக உருவாகுவோம் திட்டத்தில் SPM தேர்வு எழுதிய மாணாக்கர் மட்டுமின்றி STPM, STAM மெட்ரிகுலேஷன் மாணவரும் பங்கு பெற்றனர். தொடக்க பள்ளிகளின் ஆசிரியர் தேவையை நிறைவு செய்யும் வகையில் புதிய ஆசிரியர்களை உருவாக்கும் நடவடிக்கையை விரிவுபடுத்தும் ஒரு முனைப்பாக இது அமைகிறது. புதிய ஆசிரியர் 20,000 பேரை பணிக்கு அமர்த்துவதற்கான இணைய விண்ணப்பம் மார்ச் 2ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் திறக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் முதல் மே வரை நேர்காணல்கள் நடைபெறும். தொன்னூறுகளில் தமது மொழி ஆற்றலால் மக்களை ஈர்த்தவர். இவரின் குரலை கேட்கவே மக்கள் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆட்டியமின் பினாங்கு சிறப்பு அலைவரிசையான சினார் முத்தியாரா பண்பலையை நாடுவர். அவர்தான் இளங்கோ. பினாங்கு ஆட்டியமின் முன்னாள் வானொலி அறிவிப்பாளரான அவர் நேற்று பிற்பகல் மறைவெய்தினார்.
இளங்கோவிற்கு வயது 60. புற்றுநோயினால் அவர் காலமானார். பினாங்கு ஆர்டிஎம்மில் சினார் முத்தியாரா பண்பலையின் வானொலி அறிவிப்பாளராக அவரது பயணம் தொடங்கியது. அதில் தமக்கென தனிப்பாதை வகுத்து உச்சத்தை தொட்டவர் இளங்கோ. ஒளிபரப்பு துறையில் 1995 தொடங்கி 2017 வரையில் ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு இளங்கோ சேவையாற்றினார். உயிரும் உடலும் வானொலிக்கே என அர்ப்பணித்திருந்தவரின் மூச்சு நேற்று மாலை 4 மணியளவில் அடங்கியது. அவருக்கு உடன் பிறந்தோர் 3 உள்ளனர். பினாங்கு ஜெலுத்தோங்கை பூர்வீகமாக கொண்டவர் அன்னார். அவங்க மலாய் ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டாங்க அவங்க ஒரு மலாய்க்காரர் அப்படின்ட்டுன்னு. ஆனால் அப்படி இல்லை, அவங்க முழுமையாக தமிழவங்க. அவங்களோட சேனல் வந்தாலே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ இளங்கோவோட சேனல் வரும் அப்படின்ட்டு. ஒன்று காலையில் பேசுவாங்க, இல்லைனா மாலையில் 9 மணிக்கு பேசுவாங்க. இப்போது அவங்க இல்லை. நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணணும், அவங்க ஆத்மா சாந்தி அடையும். மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் சினார் முத்தியாரா பண்பலை இந்த மலேசியாவில் இருக்கும் வரை இளங்கோவின் புகழ் நிலைத்திருக்கும். அன்னாரின் நல்லுடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. நெகிரி சிம்பிலான் நீலாய் டேசா பல்மா அருகே உள்ள பகுதியில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிக்கருவியால் ஏற்பட்ட வெடிப்புச் சம்பவம். வெடிப்பு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர் நேற்று உயிர் இழந்தது உறுதி செய்யப்பட்டதாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜொஹாரி யஹ்யா தெரிவித்தார். கோலாலம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 63 வயது யோ ஹோக்சோன் சிகிச்சை பலன் இன்றி நேற்றிரவு 8:18 மணிக்கு உயிர் இழந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நேர்ந்த வெடிப்புச் சம்பவத்தை தொடர்ந்து டேசா பல்மா அருகே உள்ள பகுதியில் சொந்தமாக தயாரிக்கப்பட்ட வெடிக்கருவி கண்டெடுக்கப்பட்டது. அதன் பிறகு புலனாய்வுக்காக ஐயத்துக்குரிய அந்த ஆள் கடந்த டிசம்பரில் கைது செய்யப்பட்டார். தமக்கு எதிராக சுமத்தப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளையும் அந்த முதியவர் மறுத்தார். பின்னர் உடல்நல குறைவினால் அவர் HKLல் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்லாத்தை சிறுமைப்படுத்திய மாணவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையை மலேசிய பஹாங்கால் சுல்தான் அப்துல்லா பல்கலைக்கழகம் செயல்படுத்த உள்ளது. அந்த நடவடிக்கை சட்டம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளுக்கு இணங்க அமையும் என UMPSA துணைவேந்தர் முனைவர் டாக்டர் யத்திமா அலியாஸ் தெரிவித்தார். குறிப்பிட்ட சம்பவம் முழுமையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறும் என பல்கலைக்கழக தரப்பு முன்னதாக உறுதியளித்திருந்தது. முழு விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் மாணவர் ஒழுங்குமுறை செயலாக்க தரப்பு சம்பந்தப்பட்ட மாணவர் மீது குற்றத்தை சுமத்தும். நாட்டில் பொது அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் வகையிலான உணர்ச்சிகளை தூண்டும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்புகளிடம் UMPSA விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது. முனைவர் டாக்டர் யத்திமா தமது ஃபேஸ்புக்கில் அவ்வாறு பதிவிட்டிருந்தார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் சுருக்கமாக. தென்கொரியாவின் புகழ்பெற்ற நொறுக்கு தீனியில் பன்றி இறைச்சி சார்ந்த பொருள்கள் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அது இதுவரை ஹலால் சான்றிதழை பெறவில்லை என மலேசிய இஸ்லாமிய வளர்ச்சித்துறை தெரிவித்தது. அந்த நொறுக்கு தீனி தென்கொரியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக அது குறிப்பிட்டது. இதுபோன்ற பொருட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதோடு வாங்குவதற்கு முன் தயாரிப்பு உள்ளடக்கங்களை கவனிப்பது அவசியம் என ஜாக்கிம் வலியுறுத்தியது. மலாக்கா ஜலான் தம்பா பாயாவில் இன்று அதிகாலை 3 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் 3 உயிர் இழந்தனர். ஒருவர் கடும் காயத்திற்கு ஆளாகினார். அந்த விபத்து தொடர்பாக அதிகாலை 4 மணிக்கு தமது துறைக்கு தகவல் கிடைத்ததாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கிறிஸ்டபர் பட்டிட் தெரிவித்தார். முகமது அடீப் ஃபரிஹின் முகமது அன்வார், முகமது அஸ்மி அப்துல் ரஹீமா, நூர் கைரியா மஸ்லின் ஆகியோர் மரணமுற்றது அடையாளம் காணப்பட்டது. மேலும் முகமது ஹசிக் ஹைகால் கசீம் தலை, கால் மற்றும் கை பகுதிகளில் பலத்த காயம் அடைந்து மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
இதனிடையே பஹாங் ஜலான் குவாந்தான் கேபெங்கில் 4 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிர் இழந்தார். 30 வயதுடைய முகமது கைரோல் ஹக்கீமி ஜுல்கிப்லி நிகழ்விடத்திலேயே உயிர் இழந்தார். 2 கார்கள், 1 லாரி, ஒரு 4 சக்கர இயக்க வாகனம் ஆகியவை விபத்துக்குள்ளானதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி ஜுல்ஃபாட்லி ஜக்காரியா குறிப்பிட்டார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக சடலம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட வேளை மற்றவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எண்மர் 11 நாட்கள் 2700 கிலோமீட்டர். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தொடர்கிறது மலேசிய இலங்கை நட்பு முறை மோட்டார் சைக்கிள் உலா. ஹலி டேவிட்சன் ரக சொகுசு மோட்டார்களில் ஸ்ரீலங்காவின் முதன்மை நகர்களை வலம் வர உள்ளனர் ஷேரோஃபேக்ஸ் மோட்டார் சைக்கிள் சங்க உறுப்பினர்கள். எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் நாள் தொடங்கி 18ஆம் தேதி வரையில் அந்த பயணம் தொடரும். இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சார, சமூக மற்றும் சுற்றுலா தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்கத்தை இந்த நட்பு முறை மோட்டார் சைக்கிள் உலா கொண்டுள்ளது. நீர்கொழும்பு, யாழ்ப்பாணம், பாசிக்குடா, அருகம்குடா, மஹியங்கனை, கண்டி, நுவரெலியா, பண்டாரவளை, தங்காலை, இக்கடுவை, கொழும்பு ஆகிய நகர்களை உட்படுத்திய 2700 கிலோமீட்டர் தூரத்தை அவர்கள் கடக்க உள்ளனர். இந்த விசிட் நடக்கிறது 6ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து 18ஆம் தேதி ஏப்ரல் வரங்காட்டிலும் அதுக்குள்ளே தான் எங்களோட இலங்கை இந்த பாரம்பரிய ட்ரெடிஷனலான புத்தாண்டு வருது. சிங்கள தமிழ் புத்தாண்டு நாங்கள் சொல்லுவோம். தமிழ் மக்கள் சொல்லுவாங்க சித்திரை பொன் புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டண்டான டைம். அப்போ அந்த டைமில் நீங்கள் பண்டாரவளையில் இருப்பீங்க. இந்த டீம் நீங்கள் நிறைய கல்ச்சரல் ப்ரோக்ராமையும் ஷூட் பண்ணி கொள்ளுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது 6வது தடவையாக நடக்குது. ஸோ மற்ற 5 வருஷங்களில் நடந்தது மாதிரி இது 6th வெர்ஷன். அதோட ஒரு விஷயம் நான் செல்லுகளோட மக்களுக்கு, மலேசியன் மக்களுக்கு, மலேசியா மலேசியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு வீசா ஃப்ரீ. நீங்கள் வீசா எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இலங்கையை தரிசிக்கிறதுக்கு இலங்கை விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா வெரி எஃபோர்டபுள் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க. ஒரு சின்ன காசுலேயே நீங்கள் எல்லாத்தையும் தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஒரு ஹை டைவர்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்த மலேசியா கொழும்பு நட்பு முறை மோட்டார் சைக்கிள் உலா 6ஆம் முறையாக இவ்வாண்டு நடைபெற உள்ளது. அது இலங்கை சுற்றுலா துறையை மேம்படுத்தும் அதே வேளையில் 2026 மலேசிய வருகையாண்டை முன்னிட்டு பன்னாட்டு மக்களிடையே மலேசிய சுற்றுலா தலங்களையும் நாட்டின் பண்பாட்டையும் அறிமுகப்படுத்த வழிகோலும். இந்த ஸ்ரீலங்கா ரைட் நாங்கள் ஆஃப்டர் 10 இயர்ஸ் செகண்ட் டைம் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் 2016 செஞ்சோம். ஆஃப்டர் 10 இயர்ஸ் இந்த வருஷம் 8 ரைடர்ஸ் வித் ஹாலி டேவிட்சனில் ரைட் பண்ணுறோம். ஷிப்பிங் மணி ஆன் 6ஆம் தேதி ஏப்ரல் அன்டில் 18 ஏப்ரல். நியூ இயர் நம்ம ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழ் நியூ இயர் நம்ம ஸ்ரீலங்காவில் கொண்டு வரோம். இது என்னன்னா இது ஸ்ரீலங்கா மலேசியா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரைட் பண்ணும்போது நாங்கள் விசிட் மலேசியாவோட நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். ஏன்னா மலேசியாவோட 2020 விசிட் மலேசியா நாங்கள் பை லைன்லேயே ரைட் பண்ணும்போது எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ஹோட்டலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ இது இன்னும் மக்களுக்கு டைரெக்டாக இன்ஃபர்மேஷன் போகுது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவோட டூரிசமும் நல்ல ஊர், அழகான ஊர் சொல்லி நாங்கள் அங்கேயே ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள் நேற்று தலைநகர் அம்பாங்கில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னர் மலேசியா கொழும்பு நட்புமுறை மோட்டார் சைக்கிள் உலா அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. இம்மாத தொடக்கத்தில் மலேசியாவிற்கு வருகை புரிந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்திய முக்கிய தருணமாக அமைந்தது. அதன் முத்தாய்ப்பாக விளங்கிய ஸ்லமாட் டாத்தாங் மோடிஜி நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடன மணிகளுக்கு நன்றி பாராட்டும் விழா நேற்று நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி 7ஆம் நாள் ஸ்லாங்கூர் ஸ்ரீ கம்பங்கான் மைன்ஸ் மாநாட்டு மையத்தில் ஸ்லமாட் டாத்தாங் மோடிஜி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அதில் நாடு முழுவதும் உள்ள 46 நடன பள்ளிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த கலைஞர் 800 பேர் கண்ணை கவரும் நடனத்தை வழங்கினர். அதன் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருந்த பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட 15,000க்கும் மேற்பட்டோரின் கவனத்தை அது ஈர்த்தது. அத்தகைய சிறந்த படைப்பை வழங்கிய நடனமணிகளுக்கு நேற்று
நேற்று கோலாலம்பூர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரிசு கூடைகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. This has attracted worldwide attention. It brought to the life to the rest of the world, certainly in India, the cultural richness of the cultural shared heritage between India and Malaysia. I am very confident this will go down as Malaysia is celebrating the Visit Malaysia year. The cultural identity of Malaysia seen through the prism of India-Malaysia shared cultural heritage through this particular welcome dance is something going to be remembered for a long time. ஸ்வாகதம் எனும் தலைப்பில் கலைஞர் 800 பேர் பங்கேற்ற 5 நிமிட நடனம் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. அதிகமான கலைஞர்கள் நடனமாடிய இந்திய பாரம்பரிய நடனம் எனும் வரலாற்று பதிவாக அது மாறியது. அக்டோபர் மாதத்தில் அந்த கான்ஃபரன்ஸுக்கு வர வேண்டியவர் அவர். ஸோ அப்போ நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணது அந்த நாட்டிய அமைப்பு. அந்த வீடியோ எல்லாருக்கும் இருந்தது. ஸோ அது இந்த 2 வீக்ஸுக்குள்ளே மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அந்த நாட்டியம் மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல ஆடுற மாதிரி பண்ணணும். ஏன்னா 1000 பேர் ஆடுறாங்க. ஸோ மூவ் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு சவால். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு எல்லாருமே சௌகரியமாக ஆடுற மாதிரி இருக்கணும். ஆனால் இங்கே ஒடிசியும் இருக்குது, கத்தக்கும் இருக்குது. ஸோ அது இணைந்த மாதிரி ஒரு டான்ஸ் எல்லாரும் செய்கிற மாதிரி அதுதான் ஒரு சேலஞ்சாக இருந்தது. தாளம், அது நுட்பமான காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க டீச்சர்ஸ் இன்னும் அது ஷார்ப்பனாக பண்ணாங்க. அது அரங்கத்தில் நின்று ஆடினவங்களுக்கு ஒரு ஃபீலிங் தான் அது எக்ஸ்பிரஸாக வேர்ட்ஸில் வர்ணிக்க முடியாது. பட் வி ஆர் வெரி பிளெஸ்ட். அந்த 800 பீப்புளில் நான் ஒரு ஆள் மட்டும்தான் மோகினியாட்டம் நடனத்தை வழங்கினேன். 2 நாட்டோட பிரைம் மினிஸ்டர் முன்னாடி ஆடுறது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், வாய்ப்பு. அது எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மலேசியா மண்ணில் கிடச்சிருக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் ஆடி முடித்த கையோடு அந்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிஞ்சிருக்கு. அது எங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்காக. நீங்கள் ரியாக்ஷன் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஷாக்டாக இருப்போம். என்னோட நாட்டிய பள்ளியிலேருந்து ஒரு 7 மாணவர்கள் ஆடினாங்க. நல்லா சிறப்பாக ஆடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 800 டான்ஸஸ் அங்கே இந்த பெர்ஃபார்மன்ஸை மோடிஜிக்கு பண்ணதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐம் ஸோ ஹாப்பி டு see them. இந்த ஸ்டெப்ஸுங்களை இப்படி நீங்கள் பண்ணணுமா, இதை அப்படி பண்ணணுமா. ஆஸ் எ டீச்சர்ஸ் நம்ம எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸுங்களுக்கு எல்லாம் நல்லா அபிநயம் பிடிக்கணும், நல்லா பண்ணணும். அதெல்லாம் நம்ம அந்த கோச்சிங் கொடுத்தோம் அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. நல்ல ஒரு வைப்ரண்டாக இருந்துச்சு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். 2 பிள்ளைங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஃபோக் டான்ஸ் கேட்டகரி எனக்கு டீச்சர் அஸ்வினின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் டான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க தான் பிள்ளைங்களுக்கு அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் க்ளீனாக பண்ணாங்க. என்னோட மெயின் கன்சன்ட்ரேஷன் எங்கே இருந்துச்சுன்னா அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஸ்மைல், பாடி லாங்குவேஜ், அவங்க ஐ கான்டாக்ட், அந்த ஒரு வீடியோ பார்த்து அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மலேசியா புக் ரெக்கார்ட்ஸில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கனவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலிமா நான் என் பிள்ளைங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. எனக்கும் கண்டிப்பாக நம்ம அகாடமிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்நாட்டில் வாழும் இந்திய கலைஞர்களின் ஒற்றுமை, அர்ப்பணிப்பை ஆகியவற்றை அது எடுத்து எம்புகிறது. அதோடு கலையின் மூலமாகவும் மக்களிடையிலான நல்லுறவை வலுப்படுத்த இயலும் என்பதற்கு சிறந்த சான்றாகவும் ஸ்வாகதம் நடன நிகழ்ச்சி விளங்குகிறது. இந்தியாவையும் மலேசியாவையும் இணைக்கும் பாலமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் விளங்குகின்றன. இவ்வாண்டு ஜனவரி 27ஆம் நாள் நடைபெற்ற இந்தியாவின் குடியரசு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறுவனங்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. பொலிவியா லாபாஸில் பண நோட்டுகளை ஏற்றிச் சென்ற ராணுவ சரக்கு விமானம் விபத்துக்குள்ளானது. குறைந்தது 15 பேர் உயிர் இழந்த வேளை 30 பேர் காயமுற்றனர். அது தரை இறங்கும்போது அந்த துயரம் நேர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். C-130 ஹெர்குலிஸ் ரக விமானம் எல் ஆல்டோ அனைத்துலக விமான நிலையத்தில் ஓடுபாதையை விட்டு விலகியதால் அந்த விபத்து நேர்ந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன. கிழக்கு நகரமான சாண்டா குரூஸிலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் தரை இறங்கும் போது விபத்துக்குள்ளானதால் அதன் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டன. அதோடு அங்கு பரபரப்பு மிக்க சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் தரையில் சிதறி கிடந்த பணத்தை எடுக்க மக்கள் திரண்ட காட்சிகள் அடங்கிய காணொலிகள் சமூக
ஊடகங்களில் பரவலாகின. அவர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளை போலீசார் பயன்படுத்தியதுடன் நீரையும் பாய்ச்சி அடித்தனர். ஆண்ட்ரோபிக் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனத்துடனான அனைத்து வகையிலான ஒத்துழைப்பும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய தவறும் நிறுவனங்களுக்கும் தற்காப்பு துறைகளுக்கும் 6 மாத கால தடை விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பென்டகனையும் சான் பிரான்சிஸ்கோவையும் தலைமையிடமாக கொண்ட ஆண்ட்ரோபிக் நிறுவனத்துக்கு இடையில் பல வாரங்களாக முரண்பாடுகள் நீடித்து வரும் வேளையில் போரின் பொழுது செயற்கை நுண்ணறிவை இராணுவம் எவ்வாறு பயன்படுத்தும் என்ற ஐயப்பாடும் கவலையும் எழுந்துள்ளன. அதுவே ட்ரம்பின் இந்த முடிவிற்கு காரணம். அதோடு பென்டகனுடன் ஆண்ட்ரோபிக் நிறுவனம் 20,000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மேலும் எதிரிகளுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் எனும் பட்டியலில் ஆண்ட்ரோபிக் சேர்க்கப்படும் எனவும் பென்டகன் தெரிவித்தது. போலந்தில் 15 வயதுக்கு குறைவானோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். வயதை உறுதிப்படுத்தும் பொறுப்பை சமூக ஊடக தளம் ஏற்றுக்கொள்ளும் என அந்நாட்டு கல்வி அமைச்சர் பார்பரா நோவாக்கா தெரிவித்தார். வரும் வெள்ளிக்கிழமை அதன் சட்ட முன்வரைவை அரசு தாக்கல் செய்ய உள்ளது. 15 வயதிற்கும் குறைவான பயனர்களுக்கு இன்னும் அணுகல் வழங்கும் சமூக ஊடக தளங்களுக்கு தண்டம் விதிக்கும் திட்டமும் இதில் அடங்கும். இந்த சட்டம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடப்புக்கு வரக்கூடும் என நோவாக்கா கூறினார். சமூக ஊடகங்கள் சிறாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டென்மார்க், கிரேக்கம், பிரான்ஸ், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்றனர். அதோடு கடந்த டிசம்பர் ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு கீழானவர் சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவும் அதனை சீராய்வு செய்து வருவதாக தெரிவித்தது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகளை பார்ப்போம். சூப்பர் லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். ஜோஹர் டாருல் தாசேம் அணி 4-0 என பினாங்கு எஃப்சியை பந்தாடியது. லீக்கில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் மெய்ப்பித்துள்ளது JDT. ஆட்டம் தொடங்கிய 6 நிமிடங்களிலேயே பிரேசிலிய இறக்குமதி வீரர் மார்க்கோஸ் கில்ஹெர்மே JDTக்கான முதல் கோலை புகுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெர்க்சன் டி சில்வா 34ஆம் நிமிடத்தில் அவ்வணிக்கான 2வது கோலை பெற்றுத்தந்தார். ஆட்ட பிற்பாதியின் 64ஆம் நிமிடத்திலும் பெர்க்சன் மேலும் ஒரு கோலை புகுத்தி ஆட்ட நாயகனாக வலம் வந்தார். அந்த மகிழ்ச்சியை மேலும் நீட்டித்தார் ஆஸ்கர் அரிபாஸ். JDTக்கான 4வது கோலை புகுத்தி அணியின் வெற்றியை அவர் உறுதி செய்தார். லீக் பட்டியலில் KL சிட்டி 36 புள்ளிகளுடன் 2ஆம் நிலையில் உள்ள வேளை JDT 54 புள்ளிகளுடன் முதல் நிலையில் நீடிக்கிறது. இதனிடையே சொந்த அரங்கில் வெற்றியை கைப்பற்றும் ட்ரங்கானு எஃப்சியின் கனா காணல் நீரானது. ட்ரங்கானு சுல்தான் மிசால் ஜைனால் அபிடின் அரங்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ட்ரங்கானு எஃப்சி 0-1 என கோலாலம்பூர் சிட்டி எஃப்சியிடம் வெற்றியை பறிகொடுத்தது. ஆட்டத்தின் 62ஆம் நிமிடத்தில் அந்தோனியோ கோமேஸ் கேல் சிட்டி எஃப்சிக்கான ஒற்றை கோலை புகுத்தி அணியை வெற்றி பெறச் செய்தார். இதனோடு லீக் பட்டியலில் DPMM FC 6ஆம் நிலைக்கு முன்னேறியது. கிளந்தன் த ரியல் வாரியர்ஸுடனான ஆட்டத்தில் 3-0 என DPMM FC வெற்றி வாகை சூடியது. அந்த 3 கோல்களையும் 12ஆம் நிமிடத்தில் ஜோர்டன் முரேயும், 23ஆம் நிமிடத்தில் முகமது ஷாஃபிக் அஹ்மதும், 69ஆம் நிமிடத்தில் ஜோர்டன் ராட்ரிகுவேஸும் புகுத்தினர். திருக்குறள். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. அவ்வாறான வாழ்க்கை மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் என அறநெறி புகட்டுகிறார் அறிவாசான் வள்ளுவனார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.